தனுசு ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசி, ராசியின் அதிபதி குரு உச்சமாகுது. அது 8ஆம் இடத்துல போய் உச்சமாகும் போது விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு காசு பணம் செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது. ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. உங்க ஆரோக்கியம் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய மாசமாக இந்த மாசம் தனுசுக்கு ஏற்படும். 2ஆம் இடத்தை பாக்குது, தனஸ்தானத்தை பாக்குது குரு பகவான். பணவரவு பொருளாதார வளர்ச்சி எல்லாமே சிறப்பா இருக்க போகுது இந்த மாதம். அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சமானாலும் ஒரு 4 இருக்கிறதுனால வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏதாவது ஒரு வகையில ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறப்போகுது. சுப விரயங்கள் சுப செலவுகள் நடக்க போகுது குடும்பத்துல. பயணங்கள் மூலமாக பணவரவு, பயணங்கள் மூலமாக நிம்மதி, வெளிநாடு வெளியூர் பணம் எல்லாம் வரப்போகுது. அதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குழந்தை பிறக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. குல தெய்வத்துல வழிபாடுகளை செய்யறதுக்குள்ள வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது விரயம், லாங் டேர்ம் டிஸ்டன்ஸ் எல்லாமே 12ஆம் இடம் தான். அப்ப 5ஆம் இடங்கிறது குலதெய்வம் குழந்தைகள் எல்லாமே. அப்ப 5ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல வந்து ஆட்சி பலம் பெறும் பொழுது வெளிநாட்டுல இருக்கிறீங்க, வெளியூர்ல இருக்கிறீங்க, குலதெய்வ கோயிலுக்கு வர முடியல, இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட அதற்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். தெய்வ அனுகிரகம் உள்ள ஒரு மாதமாக தனுசுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது. குழந்தை கண்டிப்பாக மழலை செல்வத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, குழந்தையே இல்லாம இருந்தாலும் கூட குழந்தை பிறப்பதற்கு உண்டான ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் நடக்க போகுது இந்த மாசம். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் நீசம் ஆகுது. தனுசு ராசிக்கு சுக்கிரன் நீசமாகிறது யோகம் தான். அதனால கொஞ்சம் கடன் சார்ந்து வேலை சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போ இந்த 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற போகிறார். 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுக்கே வர போறார். லாபஸ்தானத்துல நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது 16ஆம் தேதிக்கு மேல. ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் இதெல்லாமே நிறைவேறதுக்குமான வாய்ப்புகள் உண்டு. அப்ப 6ஆம் அதிபதியே ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல கடன் அடைக்கிறது, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, நோய் எல்லாமே விலகிறது, கேஸ் உங்க பக்கம் சாதகமாகிறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஜெயிக்கிறது, பாஸ் ஆகிறது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடம் வந்து நம்ம மறைவு ஸ்தானம்னு சொல்ல முடியாது. அதுல நிறைய நல்ல விஷயங்களும் ஒளிஞ்சிருக்கு. வேலையெல்லாம் 6ஆம் இடம் தான். அப்ப 6ஆம் இடத்த அதிபதி ஆட்சி பலம் பெறும்பொழுது வேலை நிச்சயமா கிடைக்கும். அப்ப யாரோட சேர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார்.